மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த உடனேயே அவரை பார்த்து அவர் கண்டிப்பா அவங்க ஒரு ஆண் குழந்தையா தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய அம்மா நினைச்சிருந்தாங்க. அப்படி ஒரு குழந்தை நமக்கு பிறந்தது அப்படின்னு சொன்னா இறைவனுக்காகவே நம்ம அந்த குழந்தையை அர்ப்பணிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்க. ஆனால் குழந்தையாக பிறந்தது ஒரு பெண் குழந்தை மரியம் அப்படின்னு அவங்களுக்கு அவங்க பேரும் வைக்கிறாங்க. அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் இறைவன் புறத்துல வேண்டாங்க. 3வது அத்தியாயத்துல 36வது வசனம், அவர் ஈன்றெடுத்த பொழுது என் இறைவா பெண் குழந்தையாக ஈன்றெடுத்து விட்டேனே என கூறினார். அவர் எதை ஈன்றெடுத்தார் என்பதை அல்லாஹ் நன்கறிவான். ஆண் பெண்ணை போன்றவன் அல்ல. நான் இவளுக்கு மரியம் என்று பெயரிட்டேன். விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் இவருக்கும் இவரது வழி தோன்றல்களுக்கும் உன் பாதுகாப்பை வேண்டுகிறேன் எனவும் கூறினார். இதுதான் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த அவருடைய தாய், நான் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மரியம்னு பேர் வச்சிருக்கேன். இவருக்கும் இவருடைய மொத்த வழி தோன்றல்களுக்குமே விரட்டப்பட்ட சைத்தான் கிட்ட இருந்து உம்மிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இது மூலியமா நம்ம பார்க்கிறது மரியம் அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் தெய்வீக அம்சம் பொருந்தியவர்கள் கிடையாது. இவர்களுடைய அந்த வழி தோன்றல்கள், இவர்களுடைய பரம்பரை, இது எதுவும் இறைவன் அவதாரம் எடுத்த பரம்பரையும் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மிக தெளிவாக தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனா இவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த வழி வழியாக வந்த வம்சா வழிகளும் இறைவன் புறத்தில் நேர்மையான முறையில் பயபக்தியோடு வணங்கி வந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனாலதான் குழந்தை பிறந்த உடனேயே விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் நான் உம்மிடம் பாதுகாவல் தேடுகிறேன் இறைவா, இவளுக்கும் இவங்களுடைய வழி தோன்றலுக்கும் எல்லாத்துக்குமா சேர்த்தே நான் பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையினால இவர்கள் மனிதர்களாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள், அவங்க அப்படித்தான் உணர்ந்திருக்கிறாங்க. ஆனால் பிற்பாடு வந்த நம்பிக்கைகள் அவர்களை புனிதப்படுத்தி எங்கேயோ கொண்டு போய் அவங்கள ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இது ஒரு தவறான ஒரு நம்பிக்கை தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ளுகிறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பிறப்பில் நிகழ்ந்த அந்த ஒரு விஷயத்தை பத்தி குர்ஆன் சொல்லுது. அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான் பெற்றெடுத்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நிகழ்வை பற்றி குர்ஆன் பேசுதா அப்படின்னா ஆமா, அதுவும் பேசுது. அது எங்கிருந்து பேசுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 19வது அத்தியாயத்துல இவர்களுடைய வரலாறு மிக தெளிவாக அதே சமயம் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 19வது அத்தியாயத்துல 16வது வசனத்திலிருந்து வரிசையா வரும். இவ்வேதத்தில் மரியமை பற்றியும் நினைவு கூறுவீராக. அவர் தம் குடும்பத்தினரை விட்டும் நீங்கி கிழக்கு பக்கம் உள்ள இடத்தில் இருக்கும் பொழுது அவர்களிடம் இருந்து ஒரு திரையை அமைத்துக் கொண்டார். அப்போது நாம் அவரிடத்தில் நம் ரூஹை அனுப்பி வைத்தோம். சரியான மனித உருவில் தோன்றினார். நிச்சயமாக நாம் உம்மை விட்டும் மிக்க அருளாளனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீர் பயபக்தி உடையவராக இருந்தார் என்றார். அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு புனிதமான இடத்துல, இறைவனை வணங்கக்கூடிய இடத்துல விடப்பட்டிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஆண் குழந்தைய நேர்ச்சை செஞ்சு அவருடைய தாயார் இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறதா வேண்டியிருந்தாங்க. ஆனா ஒரு பெண் குழந்தையா பிறந்திருந்தது. ஆனால் நேர்ச்சையை நீங்கள் தவற விட வேண்டாம், இவங்களையே வச்சு உங்களுடைய நேர்ச்சையை நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்னு இறைவன் புறத்துல இருந்து செய்தி சொல்லப்பட்டதனால மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த புனிதமான வணக்கத்தலத்தில் அந்த ஆலயத்தில் விடப்பட்டார்கள். அப்ப அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆலயம் இருந்தது பாத்தீங்களா, அந்த ஆலயத்துல. அப்ப அந்த விடப்பட்ட அந்த இடத்துல இறைவனுக்காக மட்டுமே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இறை தியானத்தில் மூழ்கி இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிற்கும் பொழுது அவர் பயப்படுகிறார். பயந்து போய் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக நான் உம்மை விட்டு மிக்க அருளாளனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், நீ பயபக்தி உடையவராக இருந்தால் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துலயும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அந்த பயத்தை வெளிப்படுத்துறாங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல அவங்க தன்னுடைய பலகீனத்தை வெளிப்படுத்துபவராகத்தான் இருந்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளுகிறோம். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்க கருக்கொண்டாங்க.